சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு தொழில் நிறுவனங்களுடன் முதலமைச்சர் விஜயன் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், மேலும் விவரங்கள். சென்னை சேனாம்பேட்டையில் உள்ள தமிழ்நாடு தொழில் வழிகாட்டி நிறுவனமான கைடன்ஸ் அலுவலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் முன்னிலையில் 4 புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த என்கின்ற ஜெர்மனியைச் சேர்ந்த நார்டெக்ஸ் ஆகிய இந்த 2 முன்னணி நிறுவனங்களுக்கு அந்த ஒப்பந்தங்கள் கையெழுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் சென்னையில் தங்கள் மையங்களை முதன்முறையாக அமைக்க உள்ள இந்த 2 நிறுவனங்களில் சப் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவர்கள் அமைக்கக்கூடிய இந்த உலகளாவிய திறன் மையத்தில் 220 நபர்களுக்கும், நார்டெக்ஸ் நிறுவனம் அமைக்க உள்ள ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு மையத்தில் 1000 நபர்களுக்கும் வேலைவாய்ப்பு வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நல்ல ஊதியத்தில் 1220 பேருக்கு இந்த திறன் மேம்பாட்டு மையம் மூலமாக, திறன் மையம் மூலமாக வேலை வழங்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதலீடுகள் உயர் மதிப்புடைய உலகளாவிய திறன் மையங்கள் மற்றும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளுக்கான முக்கிய சர்வதேச மையமாக சென்னை மாநகரின் நிலையை மேலும் வலுப்படுத்தும் எனவும் எதிர்பார்ப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தகத்தை அடிப்படையாக கொண்ட தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்தல், அறிவுசார் மற்றும் திறன் சார்ந்த முதலீடுகளை ஈர்த்தல் மற்றும் திறன்மிக்க மனித வளத்திற்கு உயர்தர வேலைவாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற தலைப்புகளில் இது போன்ற திறன் மையங்கள் அமைக்க இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் உயர்கல்வித்துறையில் ஆஸ்திரேலியாவினுடைய முன்னணி ஆராய்ச்சி சார்ந்த பல்கலைக்கழகங்களில் ஒன்றான மேற்கு ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழக மானியக் குழுவின் 2023ஆம் ஆண்டின் ஒழுங்குமுறைகளின் கீழ் இந்தியாவில் தன்னுடைய வளாகத்தை சென்னை நகரில் நிறுவ இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டில் அமைய உள்ள முதல் சர்வதேச பல்கலைக்கழக வளாகமாக பார்க்கப்படுகிறது. 1911ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த பல்கலைக்கழகம் QS உலக பல்கலைக்கழக தரவரிசையில் 2026இல் பார்க்கும்போது 77வது இடத்தை பிடித்திருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகமாக இருக்கிறது. சென்னை வேளச்சேரியில் சுமார் 50,000 சதுர அடி பரப்பளவில் அமையுள்ள இந்த வளாகம் சுமார் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 200க்கும் மேற்பட்டோருக்கு நேரடி மற்றும் மறைமுக வேலைவாய்ப்புகள் உருவாகும் என எதிர்பார்ப்பதாகவும் தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தொழில்துறை அமைச்சர் அவர்கள் கடந்த ஜூன் மாதம் 2026 தென்கொரியாவிற்கு மேற்கொண்ட பயணத்தின் தொடர்ச்சியாக அந்நாட்டின் முன்னணி வாகன உற்பத்தி நிறுவனமான மோட்டிவ் லிங்க் என்கின்ற நிறுவனம் காஞ்சிபுரம் மாவட்டம் சிக்பாட் பிள்ளைப்பாக்கம் தொழில் பூங்காவில் 300 கோடி ரூபாய் முதலீட்டில் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் 1500 நபர்களுக்கு வேலைவாய்ப்புகள் உருவாகும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த முதலீடுகள் தமிழ்நாடு இளைஞர்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதோடு உலகளாவிய திறன் மையங்கள் GCCS என்று சொல்லக்கூடிய அந்த திறன் மையங்கள், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு, உயர்கல்வி மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளுக்கான உலகளாவிய மையமாக தமிழ்நாட்டை நிலைநிறுத்துவதில் முக்கிய பங்காகும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அங்கு தெரிவித்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.